True Light Network. Truly beyond truth. ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் இந்த வார செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு வார செய்தி தொகுப்புகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருந்து கொண்டிருக்கு அப்படிங்கறத நாங்க நம்புறோம். சொல்லப்படுகிற ஒவ்வொரு செய்திகளுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. இன்னும் ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தா செய்து கொள்ளுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு செய்தி தொகுப்புகள் லிங்கை ஷேர் பண்ணுங்க. முதலில் தலைப்பு செய்திகள். தினந்தோறும் அதிகாலை 5:20 மணிக்கு ஆலயத்தில் நடைபெறும் ஜெபத்தில் கலந்து கொண்டு அந்த நாளை கர்த்தருடைய பாதத்தில் துவங்கும் தென்கொரிய மக்கள். மியூங்சுங் பிரெஸ்பிட்டேரியன் தேவாலயத்தில் நடப்பது என்ன? அமெரிக்காவின் உத்தக் வேலி யூனிவர்சிட்டியில் நடந்த இரவு ஜெபத்தில் 2100 மாணவர்கள் தங்கள் வாழ்வை இயேசுவுக்கு அர்ப்பணித்தனர். இது எப்படி நடந்தது? இயேசு கிறிஸ்துவே ராஜா என்று ராஞ்சி தெருக்களில் பேரணியாக வந்த வாலிபர்கள். ராஞ்சி நகரத்தை அதிர செய்த கிறிஸ்தவ ஊர்வலம். உலகில் பிரபலமான ஹில்சாங் திருச்சபை தலைவர்கள் வீழ்ந்தது எப்படி? உலகளாவிய ஹில்சாங் திருச்சபைகளின் இன்றைய நிலை என்ன? ஓர் சிறப்பு அலசல். அர்ஜென்டினாவில் கூடிய 75,000 மக்கள் பில்லி கிரகாம் இவாஞ்சலிஸ்டிக் அசோசியேஷன் நடத்தின மாபெரும் சுவிசேஷ பெருவிழா. ஒரிசா மாநிலத்தில் மருத்துவ பணி செய்த மிஷனரி கிரகாம் ஸ்டெயின்ஸ் அவர்களின் கொலையில் நடைபெற்ற திடுக்கிடும் சம்பவங்கள் என்ன? விளக்குகிறார் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலகிருஷ்ணன் அவர்கள். நடந்தது என்ன? கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்து ChatGPT AI-யின் திகைப்பூட்டும் தகவல்கள் என்ன? ஒரு சிறப்பு பார்வை. இனி விரிவான செய்திகள். தென்கொரியால இருக்கிற ஒரு குறிப்பிட்ட தேவாலயத்துல அதிகாலை ஜெபத்துல ஜனங்கள் கூடி ஜெபித்து அந்த நாளை ஆரம்பிக்கிறவர்களா அங்க ஒரு பழக்கம் இருந்து கொண்டு வருது. அந்த ஆலயத்தை குறித்து அங்க இருக்கிற ஜனங்களின் காரியங்களை குறித்ததான செய்தி தொகுப்பு உங்களுக்காக. தென்கொரியாவில் முங்சங் பிரெஸ்பிட்டீரியன் திருச்சபை 1,00,000 அங்கத்தினர்களை கொண்ட உலகிலேயே மிகப்பெரிய பிரெஸ்பிட்டீரியன் திருச்சபையாகும். இந்த திருச்சபையில் தினந்தோறும் டான் பிரேயர் என்று அழைக்கப்படும் அதிகாலை ஜெபம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். சிறுவர் முதல் பெரியோர் வரை குடும்பமாக இந்த அதிகாலை ஜெபத்தில் பெரும் திரளாய் கலந்து கொண்ட பின்னரே அன்றைய தினத்தை துவங்குகின்றனர். It's 5:20 in the morning here in Seoul, and despite the rain, these people are rushing to join the early morning prayer here at the Myeongsong Church. And this has not only been a church tradition, but a family tradition. 1980களில் ஆரம்பித்த இந்த பிரெஸ்பிட்டீரியன் திருச்சபையில் மழையோ வெள்ளமோ புயலோ எது நடந்தாலும் இத்திருச்சபை மக்கள் தவறாமல் அதிகாலை ஜெபத்தில் பங்கு பெற்ற பின்னரே அந்த நாளை இனிதோடு துவங்குகிறார்கள் என்பது அவர்கள் ஜெபத்திற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. Since I was a child, I experienced the grace and the blessings from the early morning prayer. He answered my prayers, especially blessing me with good health. And this is why I bring my children so they too will make it part of their life. ஜெபமே ஜெயம். அமெரிக்காவின் உத்தக் வேலி யூனிவர்சிட்டியில நடைபெற்ற ஒரு இரவு ஜெபத்துல 2000க்கும் அதிகமான மாணவர்கள் கிறிஸ்துவ தன் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அங்கு நடந்த காரியங்களின் செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். கடந்த நவம்பர் 17ஆம் தேதி அமெரிக்காவின் யூட்டா வேலி யூனிவர்சிட்டியில் ஹோப் ஃபார் அமெரிக்கா என்ற ஆராதனையும் ஜெபமும் நடைபெற்றது. இந்த இரவு கூடுகையில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள்
ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். சுமார் 70 திருச்சபைகள் இணைந்து நடத்தின இந்த சிறப்பு வைபவத்தை போதகர் கிரெக் லாரி ஒருங்கிணைந்து நடத்தினார்கள். What would you ask him? If you're young, you would probably ask him questions like, what is the meaning of my life? இந்த இரவு ஜெபத்தின் நேரலை ஒளிபரப்பை 2,10,000 பேர் ஆன்லைனில் பார்த்து ஜெபத்தில் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் ஆல்டர் கால் கொடுத்த பொழுது சுமார் 2100 இளைஞர்கள் இயேசுவுக்கு தங்கள் வாழ்வை அர்ப்பணிப்பதாக முடிவெடுத்து முன்வந்தனர். சுவிசேஷகர் சார்லி கர்க் மரணத்திற்கு பின்பு அமெரிக்க இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் பெரும் எழுப்புதலை கர்த்தர் ஏற்படுத்தியுள்ளார். இந்த ஹார்வெஸ்ட் குருசேட் சார்லி கர்க் கொலை செய்யப்பட்ட இந்த இடத்தின் அருகாமையில் உள்ள பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த சில தொகுப்புகள்ல 1 மினிட் காஸ்பல் என்கிற இந்த ஒரு செக்மெண்ட் உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக அமைந்து கொண்டிருக்கு அப்படிங்கறத நாங்க நம்புறோம். இந்த வாரத்தின் 1 மினிட் காஸ்பல் உங்களுக்காக. ஒரு நிமிஷம்ப்பா. இயேசு உங்களை நேசிக்கிறார். அவருடைய வார்த்தை இந்த பைபிளில் இருக்குது. கவலைப்படாதீங்க. பைபிளை படித்து பாருங்கள். உங்களுக்குள்ள கண்டிப்பாக மாற்றம் வரும். உங்களுக்கு கண்டிப்பாக அவர் ஆஸ்வதிப்பார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவேல தம்பி. யாரா நீ? தெருக்கு ஒருத்தன் இப்படி கிளம்புறீங்க? அறிவே கிடையாதா? எங்கே பார்த்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார்னு வரீங்க. இன்னைக்கு உன்னை பொழக்கிறத மட்டும் பாரு. தப்பாக தான் பண்ணலேனே. இயேசு பார்க்க ஊழியம் தானே பண்ணுறேன். நீ அடங்க மாட்டேன் மவனே. அடிக்கடி நீ எவனும் வரக்கூடாதுடா. அவ்வளோதான் ஒன்று. அண்ணே, இயேசு உங்களை நேசிக்கிறாருண்ணே. இயேசு உங்களை நேசிக்கிறாரா? டேய், உன் ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிருக்கிறேன்டா. அப்போ இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னு சொல்ற. என் மேல கோவமே வரலையாடா உனக்கு? உன்னை பார்த்துதான் ஏசப்பாவும் உன்னை மறந்துருப்பாருன்னு தோணுதுடா. உனக்காக அவரை ஏத்துக்கிறேன்டா. அந்த ஏசப்பா என்னை ஏத்துப்பாராடா. நான் பாவிடா. என் வாழ்க்கை ஃபுல்லா பாவம் தான்டா. இயேசு அவருடைய ராஜ்யத்தை என்ன சேர்த்துப்பாரா? அந்த ராஜ்யத்துக்குள்ள எப்படி வர்றது சொல்லு. அண்ணே, லூக்கா 17:21 கர்த்தருடைய ராஜ்யம் நமக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குண்ணே. நம்முடைய இதயத்தை அவருடைய வார்த்தையில் நிரப்பும்போது இயேசப்பா நமக்குள்ளே வந்துருவாருண்ணே. அப்புறம் நாமளும் ஒரு ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும்ண்ணே. அந்த ராஜ்யத்துக்கு முடிவே இல்லைண்ணே. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எத்தனை பேர் மற்றவங்களும் அவருடைய முடிவில் ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும், அவருடைய ராஜ்யம் கட்டப்படணும்னு நினைக்கிறோம். அவருடைய ராஜ்யம் கட்டப்படணும்னு சொன்னால் அவருடைய வார்த்தையை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்க. எஸ், இஸ் கிங்டம் இஸ் எவர் லாஸ்டிங், பட் அட் த சேம் டைம் வி ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு பில்ட் இஸ் கிங்டம். இயேசுவே ராஜா என்று முழக்கமிட்டு தெருக்கல்ல வலம் வந்து கொண்டிருக்கிற வாலிபர்கள். அடுத்ததா ஹில்சாங் திருச்சபை தலைவர்கள் விழுந்தது எப்படி என்பவைகளை குறித்து ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்க ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். 2026 வருடம் மகத்துவமான வருடமாக இருக்க போகிறது. மகிமையான வருடமாக இருக்க போகிறது. என்னென்ன நடக்கும், எப்படி நீங்கள் பாக்கியம் பெற போகிறீர்கள் என்று ஆண்டவர் அந்த நாளில் நாங்கள் வெளிப்படுத்தும்படியாக எங்களை உங்களுக்கு அருமையான செய்தியோடு அனுப்புகிறார். ஆண்டவர் அருமையான தெய்வ மனிதர் டாக்டர் பால் தினகரன் அவளுக்கு கொடுத்த ஒரு தரிசனத்தின்படி எல்லா ஊழியர்களும் சபை தலைவர்கள் ஒன்றிணைந்து நம்முடைய தேசத்திற்காக ஒருமனப்பட்டு ஜெபிப்பதற்கு ஜனவரி 4 நானும் அந்த கூட்டத்தில் உங்களோடு பங்கு பெற ஆயத்தப்படுகிறேன். நீங்கள் மாத்திரல்ல, எல்லாரையும் அழைத்து கொண்டு வரணும். நம்ம சேர்ந்து நின்றால் பெரிய வெற்றியை பார்க்க முடியும். அப்படியானால் வருகிற வருஷம் மாபெரும் எழுப்புதலையும் தேசம் மறுரூபமாவதை நம்ம பார்க்க முடியும். ஆகவே அந்த கூட்டத்திற்கு வாருங்கள். ஜனவரி 3, ஜனவரி 4, 3ஆம் தேதி வாலிபர்களுக்காக, டீனேஜ் பிள்ளைகளுக்காக பெற்றோரோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். 4ஆம் தேதி எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும். இயேசு அந்த இடத்திலே உலாவுவார். அவரே வந்து கை வைத்து ஆசீர்வதிப்பார். அதனால நீங்க நேர்ல வாங்க, குடும்பமாக வாங்க. இது மகத்துவமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதை விட்டு விடாதீர்கள். நீங்கள் வந்து பாக்கியம் பெற்று இயேசுவால் நிரம்பி அந்த வருடத்தை நன்மையை அனுபவிக்கும்படியாக பலத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள். இயேசு உங்களோடு வருவார். 2026 யூத் ஃபெஸ்ட் ஜனவரி 3ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 3 மணிக்கு மற்றும் புது வருட பேரின்ப பெருவிழா
ஜனவரி 4ஆம் தேதி ஞாயிறு மாலை 6 மணிக்கு. நடைபெறும் இடம் YMCA ஸ்பிக் மைதானம், நந்தனம், அண்ணா சாலை, சென்னை 6,35,000. மீண்டுமாக ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ராஞ்சி தெருக்கள்ல வாலிபர்கள் இயேசு கிறிஸ்துவே உண்மையான ராஜா என்ற முழக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஜனங்கள் மத்தியில இது ஒரு மாபெரும் அசைவ கொண்டு வர மாதிரியான ஒரு காரியமா அமைந்திருக்கு. அங்கு நடக்கிற காரியங்களின் செய்தி தொகுப்பை வாங்க பார்க்கலாம். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தலைநகரான ராஞ்சி பட்டணத்தில் ஏராளமான பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் வாழ்கின்றனர். அநேக மிஷனரி ஊழியங்களின் கிளை அலுவலகங்கள் ராஞ்சியிலிருந்து செயல்படுகின்றன. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஆதிவாசி பழங்குடியினர் மத்தியில் பல எழுப்புதல் சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் ராஞ்சியில் உள்ள கிறிஸ்தவர்கள் ஒன்று திரண்டு ஒரு கிறிஸ்தவ ஊர்வலத்தை நடத்தினார்கள். கிரைஸ்ட் இஸ் தி சிங், ஏசு கிறிஸ்துவே ராஜா என்று முழங்கி கிறிஸ்தவ வாலிபர்கள் ஆர்ப்பரித்து ராஞ்சி தெருக்களில் ஊர்வலமாக சென்ற காணொளி உங்கள் பார்வைக்கு. உலகின் பிரபலமான ஹில்சாங் திருச்சபையின் தலைவர்கள் விழுந்து விட்டார்களா? அங்க அப்படி என்ன காரியம் நடந்தது? அது மட்டும் இல்லாம உலகளவில் இருக்கிற ஹில்சாங் திருச்சபைகளின் இன்றைய நிலைமை என்ன என்பதை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பிரையன் ஹியூஸ்டன், இவர் ஹில்சாங் நவீன திருச்சபையின் ஸ்தாபகர் ஆவார். 30 வருடங்கள் உலகெங்கும் ஹில்சாங் என்னும் திருச்சபைகளின் சாம்ராஜ்யத்தை கட்டினார். வருங்கால நவீன திருச்சபையின் மாதிரியாக ஹில்சாங் திருச்சபைகள் தோன்றின. இச்சபையின் போதகர்கள் மக்களால் போற்றப்படும் பிரபலமானவர்கள் ஆனார்கள். திருச்சபைகள் ஆடம்பர மேடைகள் ஆயின. மனதை வருடும் பாடல், வண்ணமயமான விளக்குகள், ஆடம்பர ஆராதனை மேடை என சர்வதேச இயக்கமாகவே ஹில்சாங் திருச்சபை வளர்ந்தது. இவ்வாறு அசைக்க முடியாத இந்த கார்ப்பரேட் திருச்சபைகள் வீழ்ந்தது எப்படி? இதன் ஸ்தாபகர் பிரையன் ஹியூஸ்டன் மற்றும் அமெரிக்க ஹில்சாங் திருச்சபையின் நவீன போதகர் கார்ல் லென்ஸ், இவர்கள் இருவர் மேலும் பாலியல் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதால் ஹில்சாங் திருச்சபையின் வீழ்ச்சி துவங்கியது. If you have a core group who is committed to keeping abuses or assaults in the church quiet, that's not who should be leading your church. I eventually, left the church because I just realized they didn't care. He's sitting next to me and he puts his hand on my thigh and I just was like frozen because I was like, okay, this guy is drinking too much, making inappropriate comments, and now he's touching my leg under the table and I just didn't know what to do. Grabbed me around my waist, he put his hands like in between my legs, around my butt, and he lifted up my shirt and was kissing my stomach. So I'm just like stuck there with this guy groping me. In 2018, she reported it to Hillsong. பிரையன் ஹியூஸ்டன் ராஜினாமா செய்தார். அங்கத்தினர்கள் சபையை விட்டு வெளியேறினர். தசம பாகம் கொடுப்பவர்கள் கொடுப்பதை நிறுத்தினார்கள். ஏராளமான ஹில்சாங் திருச்சபைகள் அமெரிக்கா மற்றும் பல கண்டங்களில் மூடப்பட்டன. கடவுளை விட காட்சி அம்சங்களில் கவனம் செலுத்தி கர்த்தரை முதன்மைப்படுத்துவதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி தாங்கள் தீர்மானித்த கார்ப்பரேட் அமைப்பை முதன்மைப்படுத்த தொடங்கி அதன் காரணமாகவே பல தவறுகளை செய்ய தொடங்கி இன்று உலகம் முழுவதும் இந்த ஹில்சாங் சபைகள் பல மூடப்பட்ட அவல நிலை. சும்மா மூடவில்லை, செக்ஸ் குற்றங்கள், பெரும் பண குற்றங்கள், மக்களை பணம் கொடுக்க சொல்லி பைபிளை வைத்து உணர்வு பூர்வமான மிரட்டல் என எல்லாவித தவறுகளையும் செய்து இன்று இதை நிறுவியவரிலிருந்து போதகர்கள் எல்லாரும் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்றனர். அட்டகாசமான விளக்குகள், ஆடம்பர அலங்காரங்கள், மிடுக்கு உடையுடன் ஆடிப்பாடும் இளம் போதகர்கள், மனதை மயக்கும் இசை,
சாதுரியமான பேச்சு இப்படி ஊரை ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்கள் நம் ஊரிலும் பெருகி வருகின்றனர். கவர்ச்சி என்றாலே அது அழிவை நோக்கி பயணிக்கிறது என்பதை உணராத குருட்டு கூட்டம் இப்படிப்பட்டவர்களை தொடர்ந்து ஆதரித்து மகிழ்கிறது. ஹில்சாங்ஸ் திருச்சபைக்கு இது ஒரு பாடம், அவர்களுக்கு அல்ல, விசுவாசிகளுக்கும் பொதுமக்களுக்குமே. அர்ஜென்டினால பில்லி கிரஹாம் இவாஞ்சலிஸ்டிக் அசோசியேஷன் நடத்தின ஒரு மாபெரும் சுவிசேஷ பெருவிழால 70,000-க்கும் அதிகமான ஜனங்கள் கூடி ஆண்டவரை ஆராதித்திருக்கிறாங்க. அங்கு நடந்த காரியங்களின் செய்தி தொகுப்பு உங்களுக்காக. சுவிசேஷகர் பில்லி கிரஹாம் அவர்கள் 30 வருடத்திற்கு முன்பு அர்ஜென்டினா தேசத்தில் சுவிசேஷ கூடுகைகளை நடத்தினார். அவர் மறைவிற்கு பிறகு அவர் மகன் ரெவரண்ட் பிராங்க்லின் கிரஹாம் அவர்கள் பில்லி கிரஹாம் எவாஞ்சலிஸ்டிக் அசோசியேஷன் மூலமாக அர்ஜென்டினா தேசத்தின் பியோனஸ் எய்ரஸ் என்கிற இடத்தில் உள்ள வெலஸ் திறந்தவெளி அரங்கில் சுவிசேஷ பெருவிழா கூட்டம் கடந்த நவம்பர் 7 மற்றும் 8 தேதிகளில் நடைபெற்றது. சுமார் 2500 திருச்சபைகள் ஒன்றுபட்டு நடத்தின இந்த சுவிசேஷ கூட்டத்தில் 75,000 அர்ஜென்டினா மக்கள் கலந்து கொண்டு பயன் பெற்றனர். சுவிசேஷகர் பிராங்க்லின் கிரஹாம் அவர்கள் ஆணித்தரமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்தும் பாவத்தின் விளைவுகள் குறித்தும் பிரசங்கித்தார்கள். God loves you. God made you. He created you. He knows everything about your life. Él conoce todo de tu vida. But we have a problem. And that problem is called sin. All of us have sinned. And we've all come short of God's standard. Sin is a barrier between you and God. Your sins have to be forgiven. And the only way that can happen is through Jesus Christ. இக்கூட்டத்தின் முடிவில் ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு தங்கள் வாழ்வை முதல் முறையாக அர்ப்பணித்தனர். Yo pasé por el motivo de que ya hace unos días que me venía sintiendo mal, que me venía sintiendo como depresión. Tomé la decisión de seguir el camino de Jesús, de seguir el camino de Dios. En este momento es paz y felicidad. Jesús para mí es mi Salvador. Él es el que me ayuda, el que me escucha y Él es el que me amó antes de que yo venga al mundo. Ya soy una nueva persona. திருச்சபைகளின் ஒருமனப்பாட்டினால் அர்ஜென்டினா தேசத்தில் நிலவி வரும் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி நிகழ்வுகளுக்காக தேவனை துதிப்போம். மிஷனரி கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவருடைய கொலையில நடைபெற்ற திடுக்கிடும் சம்பவம் என்ன? அடுத்ததா கிறிஸ்துவின் வருகையை குறித்து ChatGPT AI சொல்கிற காரியம் என்ன என்பவைகளை குறித்து ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்க ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளுடன். மீண்டும் இந்த வருடம் சென்னை தாம்பரத்தில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் நடத்தும் வேதாகமங்கள் மற்றும் கிறிஸ்தவ புத்தக கண்காட்சி 5% முதல் 30% வரை சிறப்பு சலுகை அளிக்கப்படும். சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் எழுதிய ஆவிக்குரிய புத்தகங்கள், 150 வகையான வேதாகமங்கள், பல இலக்கியங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும். டிசம்பர் மாதம் 5, 6, 7 ஆகிய தேதிகளில் தினமும் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறும் இடம் இயேசு விடுவிக்கிறார் உலக எழுப்புதல் ஜெப மையம், நம்பர் 73, வெங்கடேசன் தெரு, மேற்கு தாம்பரம், சென்னை. தாம்பரம் புத்தக கண்காட்சிக்கு குடும்பமாக வருகை தாருங்கள். மேலும் விவரங்களுக்கு 9488529099 9842295506. மீண்டுமாக ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் செய்தி தொகுப்புகளுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒடிசா மாநிலத்தில் ஊழியம் செய்த மிஷனரி கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவருடைய கொலை வழக்குல ஒரு திடுக்கிடும் காரியம் கண்டறியப்பட்டிருக்கு. என்ன என்பதை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த 2003ஆம் ஆண்டு பஜ்ரங் தால் இந்து மத தீவிரவாதிகளால் தன் செல்ல மகன்களோடு எரித்து கொலை செய்யப்பட்ட மருத்துவ மிஷனரி கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் வாழ்ந்த இடத்தில் அரசு பணி செய்த IAS அதிகாரி R. பாலகிருஷ்ணன் அவர்கள் கூறும் அதிர்ச்சி நேர்காணல் உங்கள் பார்வைக்கு.
இந்த கிரகம் உண்மையிலே இந்த கிரகமோட சம்பவம் வந்து இந்தியாவே உழுக்குன ஒரு சம்பவம், என்னை உலுக்கி போட்ட சம்பவம். அது அதுவும் நீங்க டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டரா இருந்து உங்களை பார்க்க வந்தப்போ நடந்துச்சு. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு சார்? அது வந்து சம்பவம் நியூஸா கேள்விப்பட்டோம். நீங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டரா இருந்தீங்க, உங்களை பார்க்க வரும்போது நடந்துச்சு. அவர் அந்த அதை ஒட்டி நம்ம தமிழ்நாட்டில இருந்தெல்லாம் வந்து பத்திரிகையாளர்லாம் வந்தாங்க. என்ன நடந்துச்சு இது? அவர் வந்து அவர் அந்த கொலை செய்யப்பட்ட இடம் வந்து என்னுடைய மாவட்டத்தை சேர்ந்த கிடையாது, அது பக்கத்து மாவட்டம். ஆனால் அவர் குடியிருந்து இந்த தொழுநோய் மக்களுக்காக பணியாற்றுறது நான் இருந்த அதே நகரம், இந்த என்னுடைய மாவட்டத்தினுடைய மயூர்பஞ்ச் மாவட்டத்தினுடைய தலைமையிடமான பாரிப்பதாங்கிற ஊரில் தான் அவர் ஒரு ஆசிரமம் இது மாதிரி வச்சு லெப்ரசி ஆஸ்பத்திரி நடத்திட்டு இருக்காங்க. அங்கே இருக்க மக்களுக்கு தொழுநோய்க்கு பண்ணிக்கிறார். அவர் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காரு. அவர் அங்கேருந்து வந்ததே ஒரு பேனா நண்பர்கள், அப்போல்லாம் பென் பால் சொல்லுவாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவாங்க. ஒரு திடீர்னு ஒருத்தர் லெட்டர் எழுதி போடுவார். இங்கேருந்து ஒரு ஆள் லெட்டர் எழுதி போட்டு அவரை வந்து இந்த பெண் ஃப்ரெண்டை பார்க்க வந்தவர் இங்கே பார்த்து லெப்ரசியை பார்த்து இங்கே தங்கிட்டார். ஃபேமிலி அவர் வாழ்க்கையே. அப்புறம் அதுக்கு பிறகு கல்யாணம் ஆகி அவர் வந்து இங்கே இந்த சொல்லி நான் திடீர்னு போவேன், வண்டியில் போகும்போது பார்த்துக்கோ, ஒரு நாள் காரில் கவர்மெண்ட் கலெக்டராக போயிட்டு இருக்கேன். திடீர்னு இவர் வந்து ரோட்டில் நின்றுட்டு இருந்தார், மெயின் ரோட்டில். ஒரு டயர் கடைகிட்ட நின்றுக்கிட்டு என்னமோ டயர்கிட்டே இருக்காருன்னு, ஒருவேளை அவர் வண்டி கிண்டி பஞ்சர் ஆயிடுச்சோ, இவர் ரொம்ப நல்ல மனுஷனாச்சுன்னு என் காரை நிறுத்த சொல்லி உடனே நான் போய் இறங்கி என்ன விஷயம்னு கேட்குறேன். அவர் வந்து இந்த டயர் கடைக்காரங்கிட்ட டயர்கிட்ட வாங்கிக்கிட்டு இருக்காரு, பழைய டயர். அந்த டயர் கடைக்காரர் இவருக்கு இலவசமாக கொடுத்துருவாராம். ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு வந்து டயரை வாங்கிட்டு வந்து அவர் இலவசமாக, அவருடைய பணி. இவர் போய் அந்த கையிலேயே இந்த தொழுநோய் வந்தவங்களுக்கு காலுக்கு சிலருக்கு வந்து விரலே இருக்காது, பாதி காலு காணாமல் போயிருக்கும். அப்போ அவங்களுடைய காலுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கடையில் போய் ஸ்லிப்பர் வாங்க முடியாது, அப்படி ஸ்லிப்பர் செய்கிறாரு. இவர் வந்து அதை பேப்பரில் பேனாவில் வரைஞ்சி அந்த ஆளுடைய காலுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவில் இந்த டயரை வெட்டி இவர் செருப்பு செய்வாருங்க. அதனால் அது ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு மனுஷன் வந்து இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தோணும். அவன் ஒரு தடவை ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அப்படி ஒரு ராஜஸ்தான்லேருந்து வந்தவங்க ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேர், கொஞ்சம் பேர் செத்து போயிட்டாங்க, நிறைய பேர் காயம். நம்ம தான் அப்போ தான் சாப்பிட உட்காந்துருந்தேன் வீட்டில். உடனே ஆக்சிடென்ட்டுன்னு கேள்விப்படவும் சாப்பாடு அப்படியே பாதியில் போட்டு நான் கார் எடுத்து ஓடினேன், கலெக்டர் இருந்தேன். அப்போ போய் பார்க்குறேன், ராஜஸ்தானில் வந்தவங்களாம் ரோட்டில் செதறி கிடக்குறாங்க. நான் என்னடா பண்ணு சொல்லிட்டு எல்லாம் போலீஸ்கிலீஸான்னு சொல்லி ஆம்புலன்ஸை வர சொல்லலான்னா கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் வரல. என்னடா ஆம்புலன்ஸுக்கு டிரைவர் காணாமல் தேடி இருந்தாங்க. உடனே எனக்கு இவர் நம்பருக்கும் உடனே தகவல் சொல்லுங்கடா, அவர் வர சொல்லுங்கிறேன். அவர் வரும்போதே அவர்கிட்ட ஒரு ஆம்புலன்ஸ் இருந்தது. அவர் போகிற வண்டி, இந்த எரிச்ச வண்டி இருக்குல்ல, அவரை கொலை பண்ண வண்டி, அந்த வண்டியும் எடுத்துகிட்டு வந்து இவங்களை காப்பாற்ற வந்து இந்த நர்ஸுகள் அவங்களுடைய செவிலியர்லாம் கூப்பிட்டு வந்து ஆஸ்பத்திரி கூப்பிட்டு வந்து நாங்களாம் அந்த காயமடைஞ்ச ஆளுகள்லாம் வெளியில் கொண்டு வந்து அங்கேருந்து நான் முதல்ல கிளப்பி விட்டதே இவருடைய வண்டியில் தான். அதுக்கு பின்னாலே கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் வந்தது, எல்லாத்துலேயும் அனுப்பிச்சி விட்டு இவங்களை ட்ரீட்மெண்ட்டுக்காக கட்டாக்கு அனுப்பிச்சேன். இவ்வளவு உதவிகரமாக இவ்வளோ தூரத்துக்கு மக்களுக்காக தொழுநோய்க்காக இருந்த ஒருத்தர் திடீர்னு சம்பவத்தில் எப்படி தான் எரிக்கப்பட்டது? அதுதானே நம்ம நாட்டை பற்றி நம்மளை பற்றி பலது யோசிக்கும் போது ரொம்ப டீப்பாக யோசித்து சில மாதிரி என்னை மாதிரி ஆளுங்கள்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி விளிம்புநிலை மக்களுக்காக பேசணுங்கிறது, அதுக்காக கொள்கைகளை வகுக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர் உரையாடல் பண்ணுறதே இதுதான், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் தான். ஏன்னா அவர் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி அவர் சொல்கிறாரு, சார் நான் உங்களை பார்க்க வர்றேன்னு நான் கலெக்டராக இருக்கேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை. உடனே வாங்க அப்படின்னேன். இல்லை பிள்ளைங்க கூட வந்து 3 பிள்ளைங்கள் வர்றாங்க. ஒரு இந்த இறந்து போன 2 பிள்ளைங்க, இன்னொரு பொண்ணு 2 பேரும் எல்லாம் ஊட்டியில் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பொண்ணு இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்குது, குழந்தையெல்லாம் இருக்குது. அவங்களும் அவர் கிராம் ஸ்டூவர்ட்ஸோட ஒய்ஃபு வந்து அங்கே இதுக்கு போயிட்டாங்க, ஆஸ்திரேலியா போயிட்டாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து வர முடியாது. என்னுடைய பால்யகால நண்பர் ஒருத்தர் வந்திருக்கார் ஆஸ்திரேலியாவிலேருந்து என்னை பார்க்க, ஸ்கூலில் படித்தவர், அவரையும் கூப்பிட்டு வரேனார். அந்த பிள்ளைங்க கூட படிக்கிற பிள்ளைங்க கிளாஸ்மேட்டையும் கூப்பிட்டு வரேனார். அப்போ 3 பிள்ளைங்க, அந்த 3 பிள்ளைங்களுடைய கிளாஸ்மேட் 2 பேர், இவர் கூட படித்த ஒரு ஆள், இவ்வளோ வந்து இறங்குறாங்க எங்கள் வீட்டில். சாயந்தரம் வந்து பேசிக்கிட்டே இருக்கோம், மொழியில் பற்றி பேசுகிறோம். அதான் முதல் தடவை எங்கள் வீட்டுக்கு வந்து ஆஃபீஸில் வந்து பார்ப்பாரு, வீட்டுக்கு வந்திருக்காரு. என்னடா வந்து பேசிக்கிட்டு இருக்காருன்னு போய் எங்கள் வீட்டில் போய் காலிஃப்ளவர் வெளியில் தோட்டத்தில் போய், நாங்கள் வீட்டுக்கு பின்னால் தோட்டம் இருக்கோம், காலிஃப்ளவர் நாங்கள் பறிச்சுட்டு வரோம். எங்கள் வீட்டில் பக்கோடா செஞ்சாங்க, காலிஃப்ளவர் பக்கோடா. அந்த பிள்ளைங்க போட சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்னும் வேணுங்கிற மாதிரி முகத்தை பார்க்க என் ஒய்ஃபு புரிஞ்சுட்டு திருப்பி டார்ச் லைட் எடுத்துகிட்டு போவோம். நைட்டு அந்த டார்ச் லைட்லாம் போனால், அந்த தோட்டத்தெல்லாம் போனால் ஏதாவது பாம்புக்கும் இருக்குன்ட்டு நானும் ஓடி போய் கூட போய் பறித்தேன். பிள்ளைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுதுட்டு திருப்பி 2வது தடவை நானும் காலிஃப்ளவர் பறிச்சுட்டு வந்து நாங்கள் பஜ்ஜி பக்கோடா போட்டு கொடுத்தோம். அப்போ தான் பேசிக்கிருந்தேன். அப்புறம் அவர் இறந்ததுக்கு பின்னால் தான் அவர் ஒய்ஃபு சொல்கிறாங்க, அவங்க மனைவி என்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் அன்றைக்கி ஏன் வந்திருந்தோம்மா சார், அன்றைக்கி அவர் பிறந்தநாள், கிரகமுடைய பிறந்தநாள். அவர் வந்து யாராவது மனசுக்கு பிடிச்சவங்க, நல்லது செய்கிறவங்க, அவங்க யார்கிட்டையாவது அப்படி போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொன்னார். என்ன இப்படி சொல்லாமல் விட்டீங்களே என்கிட்ட, அப்படி ஒரு பிறந்தநாள் வாழ்த்தாவது சொல்லியிருப்பேன், ஏதாவது ஒரு புத்தகமாக ஏதாவது நான் ஒரு பரிசாவது கொடுத்துருப்பேன்ல, அவ்வளோ பண்ணுறது. அதனால தான் அவர் சொல்லலைன்ட்டு. ஆனால் உங்களோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு வந்தாருங்கிறார்.
அப்படி வந்து எங்கிட்ட ஒரு 3-3.5 மணி நேரம் எங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருந்தவர் மறுநாள் ஒரு நாள் தான் போயிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் காலையில் என்னைய 3 மணிக்கு டெலிஃபோன் வருது, அதிகாலை 3 மணிக்கு. அவங்க ஒய்ஃபு கலக்கத்தோடு பேசுகிறாங்க, இந்த மாதிரி தகவல் கேள்விப்பட்டேன். அவங்களும் சொல்கிறாங்க அதை உறுதிப்படுத்திக்கணும். அப்படிங்கும்போது என்னை பார்த்துட்டு போய் ஒரு 36 மணி நேரம் கூட இருக்குது, ஒரு 20-30 மணி நேரம் ஆயிருக்கும். அப்புறம் தான் நான் வந்து எஸ்பியை எழுப்பி அது வேறு மாவட்டம், பக்கத்து மாவட்டம், அந்த இடத்துக்கு போகிறதுக்கு 5 மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணோம். நான் காலையில் 4:30 மணிக்கு கிளம்பி அங்கே ரீச் ஆகி அந்த மாவட்ட கலெக்டரை வர வச்சு அந்த டெட் பாடிலாம் நாங்கள் தான் கலெக்ட் பண்ணி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புனேன். நானும் மனைவியும் அவங்க வீட்டுக்கு போய் ரொம்ப குற்ற உணர்வாக இருந்தது. என்னடா நம்ம நாட்டுக்கு வந்து இப்படி ஒருத்தரை வந்து இப்படி செஞ்சிட்டானுங்களே அப்படின்னு. அதுவும் உத்தரப்பிரதேசிலேருந்து வந்தவன், ஒரு ஹிந்தி சொல்லி கொடுக்குறவன், இந்த மக்களை இப்படி திசை திருப்பி கொண்டுட்டானுங்களான்னு எனக்கு ரொம்ப குறுகி போயிருந்தேன். சார், வேனில் போயிட்டு இருக்கும்போது 2 குழந்தைங்க ஸ்டெயின், 3 பேரையும் வேனில் வச்சு குளிச்சுட்டாங்க. இல்லை, அங்கே போய் அந்த கிராமத்தில் தங்கியிருக்காங்க. மனோகர் பொருணர் கிராமம், அந்த கிராமத்தில் தங்கியிருக்காங்க. அவங்க போன இடத்துல வந்து அவங்க கூட்டு பிரார்த்தனையெல்லாம் பண்ணுவார்ல, அவர் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார். இந்த லெப்ரஸிக்கும் அவர் தான் தொண்டு பண்ணார். அங்கெல்லாம் யாரும் தலை வச்சு கூட படுத்துக்க முடியாது. அவங்க அந்த இடத்துக்குலாம் எப்படி தான் போனாங்கன்ட்டு. அப்போ வந்து நைட்டு திட்டம் போட்டு அவங்க தூங்குறதுக்கு வேற இடம் இல்லை, அவங்க அந்த வண்டியிலே தூங்கியிருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு 1 மணிக்கோ நம்ம 1 மணி 1:30 மணி 2 மணிக்கு அது அப்படியே போய் எல்லாத்தையும் அந்த கதவெல்லாம் அடைச்சிட்டு உள்ளே நெருப்ப போட்டானுங்க. நான் போய் நான் போகும்போதுலாம் டெட் பாடிலாம் நான் கையில் பார்க்கும்போது என் மைண்ட்லேயே இந்த பையன் தான் அந்த பெரிய பையனா, இந்த பையன் தான் சின்ன பையனா, அவர் பெரிய பாடி பார்த்தோன்னு தெரியுது அவருன்னு, இந்த பையனை அந்த பையனை அந்த மண்டவோடு நீள அளவு வச்சு நானாக ஒரு முடிவு கெஸ் பண்ணுறேன். அப்புறம் அதெல்லாம் எடுத்து அதுக்கு ஒரு சின்ன காஃபின் ஒரு தற்காலிகமாக சவப்பெட்டிலாம் தயாரித்து ரொம்ப நாள் நானும் என் மனைவியும் போய் அவங்க வீட்டில் போய் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி நான் ஒரு மாவட்ட கலெக்டராக இருக்கேன், ஆனால் மனுஷன் தானே, ஆனால் எனக்கு பெரிய நம்ம நாட்டில் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அழுகையாக வருது. அவங்க வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, எங்களை வருத்தப்படாதீங்க, நான் அவங்கள மன்னிச்சிட்டேன்னு சொன்னாங்க. எனக்கு அதான் சொல்லுவோம், மன்னிச்சிட்டேன்னு என்கிட்ட சொல்கிறாங்க. என்கிட்ட தான் சொன்னாங்க, நான் அவங்கள மன்னிச்சிட்டேன், நீங்கள் அழுகாதீங்க. அன்பார்ந்த தேவ ஜனங்களே, சமுதாய முன்னேற்றத்திற்காக தியாகத்தோடு சேவை செய்யும் மருத்துவ மிஷனரிகளுக்காகவும் மிஷன் மருத்துவமனைகளுக்காகவும் அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் நாம் ஜெபிப்போம். ஒவ்வொரு வாரமும் ஃபீல்டரில் ஷார்ட்ஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறத நாங்க நம்புறோம். அநேகர் பார்த்து அநேக காரியங்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த வாரமும் ஆசீர்வாதமான ஒரு ஃபீல்டரில் ஷார்ட்ஸ் உங்களுக்காக. நாம் இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறத சுற்றி நடக்கிற காரியங்கள் மூலமா நம்மனால அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனா கிறிஸ்துவின் வருகையை குறித்து ChatGPT மற்றும் AI சொல்கிற காரியம் என்ன என்பவைகளை குறித்து இந்த செய்தி தொகுப்புல வாங்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்து ChatGPT AI-யின் திகைப்பூட்டும் தகவல்கள் என்ன? ஒரு சிறப்பு பார்வை. இப்போ நம்ம ChatGPT-ல வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் படி கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து கேட்டதற்கு என்ன பதில் கொடுத்திருக்குன்னு பார்க்கலாம். முதலாவது, கடைசி காலத்தில் எழும் பெரும் வஞ்சகம். வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தில் கடைசி காலத்தில் எழும் பெரும் ஏமாற்றங்களை பற்றி எச்சரிக்கைகளை பார்க்கிறோம். அது அற்புத அடையாளங்களை கொண்டு மக்களை வஞ்சிக்கும்.
ஒரு மிருகத்தை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 13 சொல்கிறது, திறன்மிக்க வஞ்சகம் நிறைந்த தொழில்நுட்பங்கள் நன்மை விளைவிக்கும் அளவுக்கு வந்தாலும் அதற்கு பின்னால் கொடிய மிருகத்தின் தன்மைகள் இருக்கலாம் என்று கூறியிருந்தது. இரண்டாவதாக, மிருகத்தின் அடையாளம். இந்த குறியின் சரியான தன்மை குறிப்பிடப்படவில்லை என்றாலும் ஏஐ மற்றும் தொடர்புடைய தொழில்நுட்பங்கள் அதை செயல்படுத்துவதில் பங்கு வகிக்கலாம். உதாரணமாக, பயோமெட்ரிக் தொழில்நுட்பம், மைக்ரோசிப்கள் மற்றும் நியூரோ இம்ப்ளான்ட்கள் கூட மனிதர்களை கண்காணிக்கவும் மற்றும் கட்டுப்படுத்தவும் ஏஐ அமைப்புகளுடன் இணைக்கப்படலாம் என்று கூறியிருந்தது. மனிதர்களை ஏஐ தொழில்நுட்பத்தின் அடிமைகளாக மாற்ற சமீப காலமாக பேசப்பட்டு வரும் டீப் ஃபேக் தொழில்நுட்பம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மூன்றாவதாக, நன்மை மற்றும் தீமையின் போர். வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தில் நன்மை மற்றும் தீய சக்திகளுக்கு இடையே நடக்கும் போரை பற்றி நாம் காண்கிறோம். ஏஐ இந்த விஷயத்தில் ஒரு தனித்துவமான சவாலை முன்வைக்கிறது. தொழில்நுட்பம் இயல்பாகவே தீயதல்ல என்றாலும் தீங்கிழைக்கும் நோக்கம் கொண்டவர்களால் அது தவறாக பயன்படுத்தப்படலாம். ஏஐ தொடர்ந்து முன்னேறி வருவதால் நாம் அதில் எச்சரிக்கையாக இருந்து நற்செய்தியை பரப்புவதிலும் தேவனுடைய ராஜ்யத்தை காட்டுவதிலும் குறிக்கோளாக இருக்க வேண்டும். நான்காவதாக, தேவனின் வருகைக்கு நம்பிக்கை வைப்பது. இறுதி காலத்தில் ஏஐயின் சாத்தியமான தாக்கங்களை பற்றி அறிந்திருப்பது மிகவும் முக்கியமானது என்றாலும் தேவனின் வருகையில் நாம் ஒருபோதும் கைவிடப்படக்கூடாது என்பதையும் ChatGPT பதிலாக கூறியிருந்தது. நம் கவனம் உண்மையாக வாழ்வதிலும் கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து இரட்சிப்பின் சுவிசேஷத்தை பரப்புவதிலும் தேவனின் அன்பிலும் சத்தியத்திலும் நிலைத்திருப்பதிலும் இருக்க வேண்டும். ஏஐ எவ்வளவு மேம்பட்டதாக இருந்தாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவில் நாம் காணும் அன்பு, கிருபை மற்றும் நித்திய நம்பிக்கையை மாற்ற முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக, தொழில்நுட்பம் முன்னேறலாம், ஆனால் தேவனின் திட்டம் அசைக்க முடியாதது. ஏஐ ChatGPT கூறுவது சுவாரஸ்யமானதுதான். வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தின்படி இறுதி காலங்களில் ஏஐயின் பங்கை நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். ஏஐ எவ்வளவு திறன் வாய்ந்ததாக இருந்தாலும் அல்லது வஞ்சிக்க கூடியதாக இருந்தாலும் கிறிஸ்து தனது நித்திய ராஜ்யத்திற்கு தமது மனவாட்டியை அழைத்துச் செல்ல தூத சேனைகளோடு மகிமையுடன் திரும்ப வருவார். தேவனின் திட்டம் அசைக்க முடியாதது என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். நேர்களே, கடந்த வாரம் கேட்டிருந்த கேள்விக்கு அநேகர் பதில்கள் அனுப்பியிருக்கிறீங்க. அதற்கான சரியான பதில் 38 பேரை மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. பதில் அனுப்பின ஒவ்வொருவருக்கும் ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரமும் உங்களுக்கான கேள்வி, அர்ஜென்டினால கூடிய ஜனங்கள் எத்தனை பேர் என்பது. இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய பதில்களை, உங்களுடைய பெயரை எங்களுக்கு நீங்க சென்ட் பண்ணலாம். இன்னைக்கும் ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகளின் ஒவ்வொரு செய்தி தொகுப்புகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படிங்கறத நாங்க நம்புறோம். செய்தி தொகுப்புகளின் லிங்கை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ட்ரூலைட் கிறிஸ்தவ செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகெங்கும் நடக்கிற கிறிஸ்தவ செய்திகளோடு அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜான் இன்ஃபன்ட் ரீகன். Subscribe to True Light Christian TV and click the bell icon to receive notifications about our new programs and updates.